أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. جزا الله أن محمدا صلى الله عليه وسلم ما هو أهله. اللهم ما أصبحنا لي من نعمة أو بعهد من خلفك فمنك وحدك لا شريك لك فلك الحمد لك الشكور الحمد لله. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருகையை கபூல் செய்வானாக, நம்முடைய ஊரை கபூல் செய்வானாக. ஊரில் உள்ள ஆண் பெண் குழந்தைகள் மற்றும் முழு உலகத்தில் கூடிய அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் முழு ஷரியத்தின்படி வாழ்வதற்கும் மரணிப்பதற்கும் தௌஃபீக் தருவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அழைப்பு என்னமோ அதிகமான மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. வந்திருக்க நபர்கள் குறைவாக இருக்கலாம். நமக்கு அது முக்கியம் இல்லை. பேசக்கூடிய நபரும் சரி, கேட்கக்கூடிய நபரும் சரி, எந்த விஷயம் சொல்லப்படுதோ அது என்னிடத்தில் வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற நியத்தோடு இருந்துன்னு சொன்னால் அதை கொண்டு நம்மள்கிட்ட வரும். இன்ஷா அல்லாஹ் எந்த விஷயத்தை கேட்குறோமோ அதை நம்ம முழு உலகத்துக்கு எத்தி வைப்போம் என்ற நியத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த விஷயத்தை எத்தி வைப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கின்றான். பொறுப்பு என்ன? முழு ஷரியத்தின்படி, முழு தீனின்படி, முழு குரானின்படி, முழு சுன்னத்தின்படி இந்த உம்மத்தே முஹம்மதியாக்கள் வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு தீன் என்றால் என்ன? ஏதோ 5 நேரம் தொழுதுட்டோம், ஏதோ சலாம் சொல்லிட்டோம், ஏதோ ஜும்மா தொழுட்டோம், என்னுடைய மார்க்கம் முடிந்து விட்டது, நானும் தீன்தார் என்பதாக நினைத்து கொண்டோம். தீன் என்பது என்ன? என்னுடைய 24 மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு மனிதன் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நடையில, உடையில, பேச்சில், சிந்தனையில், எல்லாத்திலையும் தீன் ஹயாத்தாக வேண்டும். தீனை கொண்டுதான் இந்த உலகத்தில் மனித சமுதாயம் நிச்சயமாக சத்தியமாக சந்தோஷம் அடையும். இந்த தீனை கொண்டுதான் இந்த மனித சமுதாயம் கபரில் சந்தோஷமாக இருக்க முடியும். தீன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மனித சமுதாயம் உலகத்திலே கஷ்டப்படும், மறுமையிலே கஷ்டப்படும். நாம் நினச்சிக்கிட்டோம் தீன் படி நடந்தா நாளைக்கு கியாமத்தில் தாங்க நன்மை கிடைக்கும், பலன் கிடைக்கும், துன்யாவில் என்னங்க கிடைக்கும்னு சொல்லி. நிச்சயமாக இல்லை சகோதரிகளே. ஒவ்வொரு மனிதனும் தீனுக்குள்ள தன்னை நுழைத்து கொண்டார் சொன்னால் அபரிவிதமான பலன்கள் துன்யாலையும் கிடைக்கும், மறுமையிலும் நிச்சயமாக கிடைக்கும். உதாரணமாக சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறார் ஒரு மனிதர் அப்படின்னா அந்த வீட்டில் அப்படியே ஷைத்தான்கள் வெளியேறி விடுகின்றார்கள். ஒழுவோடு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கொண்டு எந்த பாவம் நிகழாது. ஒருத்தர் அல்லாஹுடைய அழைப்பு வந்துருச்சு, உடனடியாக தொழில் பக்கம் விரைந்து விட்டார் சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரிசுக்கை ரொம்ப லேசான முறையில் கொடுத்துறான். இப்படியாக எண்ணற்ற உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வரும் பொழுது தன்னுடைய நபி பட்டம் கிடைத்த அந்த வினாடியிலிருந்து பேராசையுடையவர்களாக இருந்தாங்க. தீனை ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் தயார் இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்றதுக்கு யாரும் தயார் இல்லை.
வயசான அம்மா, நபிக்கு 40 வயசாயிருச்சு, அம்மா கதீஜாக்கு கிட்டத்தட்ட 55 வயசு ஆயிடுச்சு. அதில் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ஏறத்தாழ 10 வயசு. இங்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏறத்தாழ கிட்டத்தட்ட நபியுடைய வயசுக்கு ஈக்குவலாக வயசு இருந்துச்சு. இங்கே ஹாரிஸ் ரலியல்லாஹு, இந்த 5 பேர் தான் கவலைப்பட்டாங்க. இஸ்லாம் உலகத்துக்கு வந்து ஏறத்தாழ ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இஸ்லாம் ஹயாத் ஆயிருச்சு. ஆனால் தீன் எப்போ முழுமை அடைஞ்சு சொன்னா ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முழுமை அடைந்தது. இந்த தீனை யாரும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. எப்படி தொழுகணும் குர்ஆன்ல சொல்லிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எப்படி நோன்பு பிடிக்கணும் குர்ஆன்ல சொல்லியாச்சு. இனி எந்த நபியும் வரப்போறதில்லை சகோதரிகள், எந்த நபியும் வரப்போறதில்லை. நபியுடைய வேலை, நபியுடைய பொறுப்பு, நபியுடைய கவலை இந்த உம்மத்தை முஹம்மதியாக்க அல்லாஹ் கொடுத்து விட்டான். இந்த 5 பேர் கவலைப்பட்டாங்க. இந்த 5 பேர் கவலைப்பட்டாங்க, தீனை எப்படியாவது கொண்டு போய் முழு உலகத்துக்கு சேர்க்கணும், அல்லாஹுடைய கட்டளை கொண்டு போய் முழு உலகத்துக்கு சேர்க்கணும், நபியுடைய கவலை கொண்டு போய் முழு உலகத்துக்கு சேர்க்கணும், குர்ஆனை கொண்டு போய் முழு உலகத்துக்கு சேர்க்கணும். ஏன் குர்ஆன் என்பது ஏதோ முஸ்லிம்களுக்காக மட்டும் இல்லை, குர்ஆன் என்பது முழு உலக மக்களுக்கானது. இந்த குர்ஆனை எந்த மனிதன் பின்பற்றுவானோ நிச்சயமாக அந்த மனிதன் சத்தியமாக வெற்றி அடைவான். இன்னைக்கு நாமெல்லாம் குர்ஆனை பரக்கத்துக்காக ஓதிட்டு இருக்கோம். குர்ஆனை நிச்சயமாக ஓதுனா பரக்கத்து கிடைக்கும், சத்தியமாக பரக்கத்து கிடைக்கும். ஆனால் குர்ஆனின் மூலம் என்ன சொல்லப்படுகிறது? குர்ஆன் மூலம் என்ன சொல்லப்படுது உம்மத்தில்? குர்ஆன்ல ஒரு பெரிய சிறப்பான சூரா இருக்கு அப்படின்னு சொன்னா அது யாசின் சூரா. குர்ஆனே சிறப்பு தான், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்து சிறப்பு தான், குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்தும் நுக்தாவும் சிறப்பு தான். ஆனால் குர்ஆனை இதயம் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, சூரா யாசீன், இது தினசரி இந்த உம்மத்து ஓதுறாங்க. ஆனா சூரா யாசீன்ல ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் பேசுறான். சூரா யாசீன்ல என்ன சம்பவம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஊருக்கு ஒரு நபி அனுப்பிச்சோம். ஒரு ஊருக்கு ஒரு நபியை நாங்க அனுப்பிச்சோம். அந்த நபியுடைய பேச்ச அந்த ஊர் மக்கள் கேட்கல. அதனால அந்த நபிக்கு உறுதுணையாக இன்னொரு நபி அனுப்பிச்சோம். அந்த நபியும் போய் அந்த நபிக்கு உதவி செஞ்சு மக்களை நன்மையின் பக்கம் ஏவுனார்கள், தீமை பக்கம் தடுத்தார்கள். அப்பையும் அந்த மனிதர்கள் கேட்கல. அடுத்தபடியாக இன்னொரு நபியை அனுப்பிச்சான். ஏறத்தாழ 3 நபிமார்கள் அல்லாஹ் உலகத்தை அந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சான். அந்த ஊர் மக்கள் கேட்க தயாரே இல்லை. அப்ப அந்த ஊர்ல ஒரு மனிதர், அந்த ஊர் வாசி, அவர் சொன்னாரு, இந்த மனிதர் சொல்றது நல்லது தானே, கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னார். இவ்வளவுதான் சொன்னார், வேற ஒன்றும் சொல்லல. இந்த மனிதர் நல்ல விஷயம் சொல்றாரு, இவர் கேளுங்களே, இது நன்மை தானேன்னு சொன்னார். உடனடியாக அந்த ஊர் மக்கள் அந்த மனிதனை கல்லால் அடிச்சு கொலை செஞ்சுட்டாங்க. இந்த ஊர் மக்கள் அந்த மனிதனை கல்லால் அடிச்சு கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த மனிதர் உடம்புலேருந்து உயிர் பிரியுது, அந்த உடம்புலேருந்து உயிர் பிரியுது. அந்த உயிரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீ சொர்க்கத்துக்கு போயிருப்பான்னு சொன்னான். அந்த உயிரை சொன்னான் அல்லாஹ். அந்த உயிர்ட்டே பேசுனா, நீ சொர்க்கத்துக்கு போயிரு. அந்த சொர்க்கத்துக்கு போச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த நேமத்துக்கு அந்த உயிர் பார்த்துச்சு. அந்த உயிர் பார்த்துட்டு அந்த சொர்க்கத்துல அந்த அந்தஸ்து, அந்த வைரூரிய மாளிகையில பார்த்து, அந்த அந்தஸ்தை பார்த்து, நான் என்ன செஞ்சேன், எனக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுத்தான்னு சொல்லி கேட்டுச்சு. நான் என்ன செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யலையே, எந்த அமலும் செய்யலையே. நான் என்ன செஞ்சேன்? அந்த நபிமார்களுக்கு உதவியாக அவங்க பேச்ச கேளுங்கன்னு சொன்னேன். இதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய சன்மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் சொல்லுச்சு, காலயா லைத்தி கௌலமும், என்னுடைய கௌமுகள், என்னுடைய சமுதாய மக்கள் இதை அறிய வேண்டாமா என்பதா சொன்னாங்க. என்னுடைய கௌமுகள் இந்த விஷயத்தை தெரியலையே, மறந்துட்டாங்களே, ஏமாந்துட்டாங்களே என்பதாக அந்த உயிர்
சொர்க்கத்தில் போய் கூட அந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த சூரா யாசீன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதரும் கவலையை உண்டாக்கணும், தன்னுடைய பொறுப்பை உணரணும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் பொறுப்புதாரிகள் சகோதரர்கள். நம்ம எல்லாம் பொறுப்புதாரிகள். நாம ஓதிட்டோம், குரானை ஓதிட்டோம், நாம நோன்பு பிடிச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படியாக நினைத்து கொண்டோம். முற்றிலுமாக தவறு, முற்றிலுமாக தவறு. நம்மை அல்லாஹ் ரப்பல் இந்த உலகத்தை அனுப்பும் பொழுதே நம்ம அனைவரையும், ஆணையும் சரி பெண்ணையும் சரி, பொறுப்புதாரிகளாக ஆக்கி உலகத்தை அனுப்பியிருக்கான். பொறுப்புதாரி ஆக்கியிருக்கான். நம்ம எல்லாம் பொறுப்புதாரி. குடும்ப தலைவன் குடும்ப தலைவிக்கு பொறுப்புதாரி, குடும்ப தலைவி குடும்பத்தில் உறுப்பினர் பொறுப்புதாரி. நாமெல்லாம் யாருங்க? குடும்ப தலைவர்கள், தலைவிகள். ஆண் தலைவர், பெண் தலைவி. நம்ம எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நபியை பின்பற்றக்கூடிய பரிசுத்தமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு அதுக்கு தான் என்னங்க மதரசாக்கள் கொடுக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ், நாம் எல்லாம் விளங்கிக்கிட்டோம். மதரசான்னு சொன்னா ஏதோ நம்ம பிள்ளைங்க போய் ஓதுறது மதரசா, நம்ம குழந்தைகள் தான் ஓதுறது மதரசா என்பதாக நினைத்து கொண்டோம். மதரசாங்கிறது அது வயதே இல்லை சகோதரி. மதரசா படிக்கிறதுக்கு வயது என்பதே இல்லை. ஒரு அம்மாவை அல்லாஹுடைய பாதையில் கூட்டு போனாங்க. வயசு 60 வயசு 65 வயசு. அவங்கள்ட்ட கேட்டாங்க, சூரா பாத்தியா ஓதுன்னு சொல்லி கேட்டாங்க. சூரா பாத்தியா ஓதுனாங்க. பிறகு என்ன சூறான்னு சொல்லி தெரியல. இத்தனை வருஷம் தொழுதுறாங்க, என்ன சொல்லி தொழுதுறாங்க கேட்டாங்க. நான் சலவாத்து ஓதி தொழுதுருவேன்னு சொல்லிட்டாங்க. வயசு 60 வயசு ஆயிடுச்சு. எங்க கொண்டு போய் கத்துக்க முடியும் சகோதரர்களே? இன்னும் அல்லாஹுடைய பாதை இல்லைன்னு சொன்னா மதரசாக்கள்லாம். மதரசாக்களை போய் நாம வயது வித்தியாசம் பார்க்காம எனக்கு தீன் வேணும் என்பதாக கற்றுக்கொள்ள வேண்டும். பல பகுதிகளில், தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் 70 வயசு நன்னிமா மதரசாக்கு போயிட்டு இருக்காங்க. 70 வயசு நன்னிமா மதரசாக்கு போறாங்க. கூப்பிட்டு கேட்டோம், எங்க 70 வயசு ஆச்சு, உங்களுக்கு என்னங்க புரியுது அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, அந்த உஸ்தாதிபி பாடம் நடத்தும் போது நல்லா இருக்கு, நான் வெளியே வந்து எல்லாம் மறந்து போயிடுறேன். அப்புறம் ஏமா போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் சந்தோஷமா இருக்கு போறதுன்னு சொல்றாங்க. என்னம்மா விளங்குச்சு மதரசாக்கு போய் அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, நான் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கத்துக்கிட்டதே மதரசால கத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளவு வருஷம் ஓத தெரியாது, இவ்வளவு வருஷம் படிக்க தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாம் எம்காம் படிக்கலாம், எம்ஃபில் படிக்கலாம், பிஹெச்டி படிக்கலாம், டாக்டரேட் படிக்கலாம். ஆனால் எதுவும் கபருக்குள்ள வராது சகோதரர், எதுவும் வராது கபருக்குள்ள. என்னுடைய கபருக்குள்ள வர்றது அலீஃப் பா தா. என்னங்க? அல்லாஹ் ரசூல் தான் கபூர்ல வரும். அல்லாஹ் ரசூல் தான் கபூர்ல வரும். நமக்கு கொஸ்டின் எல்லாம் கொடுத்துட்டான். உன்னுடைய தீன் என்ன பாப்பா கத்துக்கிட்டு வா, கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டான். உன்னுடைய ரசூல் யாரு? கொஸ்டின் தான். உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த 3 கேள்வி கொடுக்கப்பட்டாச்சு. இதை தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது கபூர்ல பயனடைக்காது. எனக்கு மூளையில தெரியுங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, அல்லாஹ் கேட்டா சொல்லிடுவேங்க, என்னங்க மலக்குமார் கேட்டா சொல்லிடுவீங்க அப்படி சொல்ல முடியுமா? நாவு பேசக்கூடிய இடம் துன்யா. துன்யால நாக்கு பேசும், துன்யால நாக்கு பேசும். கபூர்ல உள்ளம் பேசும். கபூர்ல என்ன பேசும்? நாக்கு பேசாது, உள்ளம் பேசும். நாளை மனுஷர்ல நாக்கும் பேசாது, உள்ளம் பேசாது. என்ன? உடல் உறுப்புகள் பேசும், எல்லாம் பேசும். கால் சொல்லும், கை பேசும், கண் பேசும். மனுஷன் சொல்லுவான், நீங்க எல்லாம் நாசமடைங்க, உங்களுக்கு அதனே செஞ்சேன்னு சொல்லுவோம். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்பான் மனுஷன். கேட்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? இதெல்லாம் உங்க நல்லது தானே, நீங்க எப்படி பேசுனீங்க? கை சொல்லும், எந்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உன்னை பேச வைத்தானோ அதே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டல் என்று என்னங்க நம்முடைய உடல் உறுப்புகள் பேசும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரே ஒரு வாய்ப்பு தான். எப்படிங்க? ஒரே ஒரு வாய்ப்பு தான். ரெண்டாவதுலாம் வாய்ப்பு நிச்சயமா சத்தியமா இல்லை. நமக்கு இந்த காலத்தில் பெரிய அல்லாஹுடைய பெரிய பாக்கியம், நமக்கு இந்த காலத்தில் அல்லாஹுடைய பெரிய பாக்கியம் நிஸ்வான் மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள்.
மாஷா அல்லா நம்ம பள்ளியில் மாஷா அல்லா ஆலிம்கள் உலமாக்கள் தம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்து என்னங்க குழந்தைகள் எப்படியாவது மார்க்க பற்று உண்டாகணும்னு சொல்லி மதரசா நடத்துகிறாங்க. அது நம்ம குழந்தைகளை மதரசா கண்டிப்பாக அனுப்ப வேண்டும். ஸ்கூலுக்காக காலையில் 8 மணிக்கு வேணும் வருது அப்படின்னு சொன்னால் 7:40 என்ன செய்கிறாங்க, குழந்தைய தயார் செஞ்சு கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. சாப்பிடலை, தூங்கலை, இல்லைங்க சரியா சாப்பிடலை, கவலை இல்லை சகோதரிகளே. ஆனால் இதை குற்றம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனாலும் என்னங்க கவனக்குறைவு என்று சொல்கின்றோம். அதே குழந்தை மதரசாக்கு வரணும் அப்படின்னு சொன்னா என்னங்க ஏதோ வேண்டா காரியமாக என்னங்க வேண்டா காரியமாக இன்னைக்கு நம்ம மதரசாக்கு அனுப்பிட்டோம். இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களுக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு அல்லாஹ்னா யாரும் தெரியல சொல்றது. குர்ஆன் என்றால் என்னன்னு தெரியல, சூரா ஃபாத்திஹாவது தெரியல. 15 வயசு ஆச்சு வாலிப ஆண் குழந்தை, 20 வயசு ஆச்சு வாலிப பெண் குழந்தை, கல்லூரி மாணவி எம்காம் படித்து விட்டால், பிஹெச்டி படித்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் ஈமாவுடைய பரல் என்னன்னு கேட்டால் தெரியல சொல்றது. நம்ம ஊர் அப்படி இல்லை. நம்ம ஊரை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நம்ம ஊரை அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நம்ம ஊர் உலமாக்கள் நிறைந்த ஊர். ஆனாலும் நம்ம அதை கவனிச்சுட்டே இருந்தாதான் என்னங்க ஆகும், அந்த தீன் நம்மகிட்ட ஹயாத்தா இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய பொறுப்புகளை விளங்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கான். என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, முழு ஷரியத்தின்படி வாழ்ந்துட்டா வாங்க, வாழாம வராதீங்க என்கிட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நீங்க தீன் படி நடந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட சொர்க்கம் வச்சிருக்கேன். எப்படிப்பட்ட சொர்க்கம், எப்படிப்பட்ட சொர்க்கம், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எந்த மனிதனுக்கு கற்பனை யோசிக்க முடியாது அப்படிப்பட்ட சொர்க்கம், அப்படிப்பட்ட சொர்க்கம். ஒரு சொர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு வைரம் எப்படிங்க, ஒரே ஒரு வைரக்கல்லால ஒரு மாளிகை இருக்கு. மாளிகை எப்படி, ஒரே ஒரு முத்து, ஒரே ஒரு வைரம், அதுல ஒரு மாளிகை. இப்ப நம்ம பள்ளிவாசல் இருக்கு, ஒரு கட்டணம் இருக்கு, செங்கல் வச்சு கட்டுறோம், என்னங்க பெரிய பெரிய ஏற்பாடு கட்டுறோம். ஆனா சொர்க்கம் இருக்கே, அங்க என்னங்க ஒரு முத்து, ஒரு வைரம், முழு வைரத்துல சேர்ந்து கொடைஞ்சு ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கோம். அல்லாஹ் கட்டி கொடுப்பான். சூரியனை உள்ள வச்சு எவ்வளவு பிரகாசம் இருக்கும் அந்த அளவு பிரகாசம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போனா நறுமணம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு செங்கோல்ங்கிற ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு செங்கோல் கொடுப்பான். சொர்க்கத்துக்குள்ள நதி ஓடும், பாலாறு ஓடும், தேனாறு ஓடும். இந்த மனுஷன் கை காட்டினா ஓடும், இங்கிட்டு கை காட்டா இங்கிட்டு போகும், இங்க கை இங்கிட்டு போகும். அல்லாஹ் உலகத்துல எதெல்லாம் ஹராம் ஆகும் அத்தனை ஹலால் ஆக்கிறான். உலகத்துல எதெல்லாம் ஹராமோ அத்தனை ஹலால். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு என்னங்க, அந்த குர்ஆன் அந்த சொர்க்கத்தை சம்பாதிக்க பொறுப்பு இதான் வாய்ப்பு. இதுக்குதான் சொல்றாங்க, வாங்க படிங்க, குர்ஆனை படிங்க, மதரசாக்கு வாங்க, அரை மணி நேரம் வாங்க, 1 மணி நேரம் வாங்க, காலையில வாங்க, மாலையில வாங்க. எதுக்காக சொல்லப்படுது, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குங்க பாய். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ நன்மாராய்கள் சொர்க்கத்தை வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வாங்க, கூப்பிடுறா அல்லாஹ், வந்துருங்க. எவ்வளவு நேமத்திற்கு தெரிஞ்சுக்குங்க வாங்க. சொர்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் இருக்கு வாங்க. ஹதீஸ்ல வருது, ஒரு குழந்தை அல்லாஹ் கூப்பிடுவான், அடியானே வாப்பா இங்க, அடியானே வா இங்க, ஓது குர்ஆனை ஓது. நீ எங்க ஓது நிப்பாட்டுறியோ அங்கதான் உங்க அம்மாவுக்கும் உங்க வாப்பாவுக்கும் தங்குற இடம். நீ எவ்வளவு தூரம் ஓது நிப்பாட்டுறியோ அதுதான் அந்தஸ்து உங்களுக்கு. எவ்வளவு தூரம் ஓதுறியோ அதுதான் உங்களுடைய தங்குமிடம், உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய வாப்பாக்கும். இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், குர்ஆனை ஓத தெரியாத மக்கள் இன்னைக்கு சமுதாயம் இருக்கு. எந்த சமுதாயம் குர்ஆனை இழந்து விட்டதோ அந்த சமுதாயம் அல்லாஹ் ரஹ்மத்தை விட்டு தூரமாயிடும். பள்ளிவாசல் காலியாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அங்க ரஹ்மத்தும் காலியாக்கப்படும். பள்ளிவாசல் அமலை கொண்டு ஜொலிக்க வைக்க வேண்டும் சகோதரிகளே, பள்ளிவாசல் அமலை கொண்டு ஜொலிக்க வைக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல வீடு இப்படியாக வேணும், நம்ம வீட்டுக்குள்ள வந்தா பள்ளிவாசல் அத்தனை அமல்கள் வீட்டுக்கு நடக்கணும், பள்ளிவாசல் நடக்கிற அத்தனை அமல் நடக்கணும். ஒரு காலம் இருந்தது, எங்க நன்னா உங்க நன்னா, எங்க ராதா உங்க ராதா காலம் இருந்தது. காலையில ஃபஜ்ர் தொழுக போயிட்டு அப்படியே தொழுட்டு வந்தாங்கன்னு சொன்னா அங்க சூரா யாசின் ஓதுவாங்க பெண்கள், சத்தம் கேட்கும், வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா கேட்கும். மகரீப் தொழுட்டு போனாங்கன்னு சொன்னா சூரா வாக்கியா ஒரு சத்தம் கேட்கும், பெண்கள் ஒரு சத்தம் கேட்கும், திக்ர் செய்வாங்க.
இப்ப எந்த வீட்லையும் சத்தம் கேட்கறது இல்லை. ஏன்? ஆணும் தொழுகையில் இல்லை, பெண்ணும் தொழுகையில் இல்லை, திக்ர் இல்லை, திலாவத் இல்லை, குரான் இல்லை. இதனால எப்படிங்க வீட்டில் சண்டை பிரச்சனை, வீட்டில் சண்டை பிரச்சனை. எந்த வீட்டில் அமல்கள் இல்லையோ அந்த வீட்டில் பிரச்சனை உருவாகும் சகோதரர்கள். என்ன காரணம்? என்னுடைய தொடர்பு மதரசாவோட இல்லை, என்னுடைய தொடர்பு மதரசாவோட இல்லை. நான் மதரசாக்கு வரவும் இல்லை, அங்க என்ன சொல்லித்தர கேட்கவும் தயார் இல்லை. உலக கல்வி கற்றுக்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் மார்க்க கல்வியை விட்டு விடாது என்று சொல்கின்றோம். மாஷா அல்லாஹ், இந்த காலத்தில் என்னங்க பெண்களுடைய சில விஷயங்கள் அவசியமாக தெரிந்து கொள்ளணும். பெண்கள் சில விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளணும். என்ன விஷயங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க, என்ன செய்யணும், என்ன செய்யணும் இன்னைக்கு யாருக்குமே தெரியறதில்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த பாடத்தை படிக்கவே இல்லை. அந்த பாடம் எங்க கற்றுத்தரப்படுது? நிஸ்வான்கள்ல, மதரசாக்கள் கற்றுத்தரப்படுது. ஒரு பெண் மரணம் ஆயிட்டாங்க, என்ன செய்யணும்? ஒரு ஆண் போய் செய்ய முடியுமா? பல முறைகள் இருக்கு, அதை செய்ய முடியுமா? அந்த விஷயங்கள் என்னங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். மௌத்தாயிட்டாங்கன்னா உடனே என்ன செய்யணும்? கசப் மாத்திரம், மற்ற விஷயம் இதெல்லாம் யார் செய்ய முடியும்? பெண்கள் தெரியும். இன்னைக்கு பெண்களுக்கு தெரியவே இல்லை. இதை கத்துக்கிறது என்னங்க, மாசாக்குவாங்க. பாடம் படிச்சுக்குங்க, சரியத்தை விளங்கி கொள்ளுங்க. சரியத்தை விளங்கினாதானே நீங்க தீன்படி நடக்க முடியும். சரியத்தை விளங்கவே இல்லை, எப்படி தீன்படி நடக்க முடியும்? சரியத்தை விளங்குறதுக்காக தான் என்னங்க, வாங்க மதரசாக்கு வாங்க, மதரசா தொடர்பு ஏற்படுத்துங்க. நாமளும் மதரசாக்கு போனோம். சில பகுதியில் பெண்கள் வயசாயிடுச்சு, 50 வயசாயிடுச்சு, ஹிப்ஸ் பண்றாங்க. ஆச்சரியமான தகவல். நிஸ்வான் மதரசாக்கு போனா என்னங்க, வயசான அம்மா 50 வயசாயிடுச்சு, அந்த அம்மா ஹிப்ஸ் பண்றாங்க. என்னங்க 50 வயசு என்னங்க ஹிப்ஸ் ஆகும்? ஏதாவது மண்டையில் ஏறுமா? ஏதாவது புரியுமா? என்னங்க சிரமப்பட்டு ஹிப்ஸ் பண்றாங்க. பண்ணி நான் 2-3 சூறா மறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய குழந்தைகளை குர்ஆன் உடையவர்களாக வளர்த்தோன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு முழு உலக மக்கள் முன்னாடி அந்த தாயையும் தந்தையும் கூப்பிட்டு நிப்பாட்டி கண்ணியப்படுத்துவான். எந்த அளவு கண்ணியப்படுத்துவான்? ஒரு முழு உலக மக்கள் முன்னாடி ஒரு ஆடையை கொடுப்பான். ஏன்? மனுஷர்ல யாருக்கு ஆடை இருக்காது. நீ என்னுடைய குர்ஆனை சங்கைப்படுத்தினாய், ஓ அடியானே, நீ எனக்கு குர்ஆனுக்கு மரியாதை கொடுத்த, என்னுடைய ஷரியத்துக்கு மரியாதை கொடுத்த, என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட, உனக்கு இங்கே ஆடை இல்லை, நான் ஆடை கொடுக்கிறேன்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆடை கொடுக்கிறான். அந்த ஆடை இருக்கே சூரியனோட பிரகாசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆடை இல்லாத நேரத்தில் ஆடை கிடைக்கிறவங்க வேணாமா? இதுக்கு தாங்க சொல்றாங்க, வாங்க மதரசா வாங்க, மதரசா. இன்னைக்கு உள்ள மிருகி போய்விட்டது சகோதரர்களே. எல்லாத்துக்கும் லாபம் பார்க்கறாங்க. நான் இது செஞ்ச எனக்கு லாபம் கிடைக்குது, இது செஞ்ச லாபம் கிடைக்குது. தீன் படி நடந்தா வாழ்க்கையே லாபம் ஆயிருமே. முழு தீன் படி நடந்தால் வாழ்க்கையே லாபம் ஆயிருமே. இந்த லாபம் வர்றதுக்காக தான் என்னங்க இன்னைக்கு சொல்லப்படுது, உங்களோட குழந்தைகளை மதரசாவோட தொடர்பு ஏற்படுத்துங்க, மஸ்ஜிதோட தொடர்பு ஏற்படுத்துங்க. ஆண்களையும் மஸ்ஜிது போக வைங்க, ஆண்களையும் பள்ளியாச தொடர்பு வைங்க. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு எந்த விஷயங்கள் எந்த மக்கள் இதை கேட்டுக்கொண்டார்களோ அவர் வெற்றியால் ஆயிட்டாங்க. பள்ளியாசம் தான் உட்கார முடியல. குர்ஆனை தொட்டு பல வருஷம் ஆச்சு, பேசக்கூடிய எனக்கு அப்படிதான். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது சொல்வது. மாற்றார்கள் என்னங்க, யகூதிகள், நஸ்ரானிகள், அவங்க ஆலோசனை செய்யறாங்க, இந்த உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு பிரிக்க வேண்டும். உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு பிரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இவங்களுக்கு கிடைக்க கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த உம்மத்தை முஹம்மதை குர்ஆனோடு இணைக்கி விடக்கூடாது. அதற்கான அத்தனை முயற்சி செய்யறாங்க. நம்ம கிட்ட நேரம் சொல்ல மாட்டாங்க. குர்ஆன் ஓதாதை சொல்லுவாங்களா? குர்ஆன் ஓதாதைங்க திக்ர் செய்ய சொல்லுவாங்களா? மாஷா அல்லாஹ், இன்னைக்கு அருமையான கண்டுபிடிப்பு என்னங்க, என்கிட்ட உங்ககிட்ட எல்லாத்துலையும் ஆண்ட்ராய்டு செல்ல பிள்ளையை கொடுத்துட்டாங்க. வச்சுக்கப்பா, இந்த ஆண்ட்ராய்டு கிட்ட செல்ல பிள்ளை வச்சுக்க. மாஷா அல்லாஹ், எனக்கே தெரியல
நமக்கே புரியல, யாருக்குமே விளங்கல்ல, எல்லாரும் குரானை கீழே வைத்து விட்டோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சொல்லுவோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில குரான் இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில குரான் இல்லையோ, என்னுடைய வாழ்க்கையில ரஹமத் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில வரக்கத் இல்லை. குல்ஹு அல்லாஹ் அஹத் சூரா 3 தடவை ஓதுறாரு, வெறும் 3 தடவை ஓதுறாரு. இவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குது? முழு குரான ஒரு நன்மை கிடைக்குது. எனக்கு அதை கூட ஒரு நேரம் இல்லை. என்னங்க, எனக்கு அதை கூட ஓத நேரம் இல்லை. எனக்கு ஜனாஸோட சட்டம் தெரியல. எனக்கு எங்க கற்றுக் கொடுக்கப்படுது? நிஸ்வான்ல கற்றுக் கொடுக்கப்படுது. வரணும், நிஸ்வான் வந்து பார்க்கணும். நிஸ்வான் மதரசால நம்ம பகுதியில் நடக்கிற எல்லா மதரசால வந்து பார்க்கணும். என்னங்க சொல்லி தர்றாங்க பாருங்க. வந்து எத்தனையோ பெண்களுக்கு சாப்பிட தெரியவில்லை சகோதரர்களே, சாப்பிட தெரியல, தூங்க தெரியல. பெருசா ஹதீஸ் கத்துக்கிறது அப்புறம் என்னங்க, சாப்பிட தெரியலங்க, தூங்க தெரியலங்க. எப்படி கை கழுவி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம், சாப்பிட என்ன திக்ரு தெரியல. தூங்கல எத்தனை சுண்ணத்து இருக்கு தெரியல, ஒழுங்குல எத்தனை சுண்ணத்து இருக்கு தெரியல. தொழுகையில 12,000 விஷயங்கள் இருக்கு, தொழுகையில 12,000 விஷயங்கள் இருக்கு. வெளிப்பொருள் உள்பொருள் தெரியல, இஸ்லாத்துல கடமை தெரியல, ஈமானுடைய பரல் தெரியல. இதெல்லாம் எங்க கத்துக்க முடியும்? இதெல்லாம் நிஸ்வான்ல தான் கத்துக்க முடியும். வாங்க நிஸ்வானுக்கு வாங்க. நிஸ்வான் மாசால வந்து கொஞ்ச நேரம் கொடுங்க, நேரம் கொடுங்க. ஒரு நேரம் இருக்கும், நாம கொடுக்க நினைப்போம், ஆனா என்னங்க, உடம்புல பலகீனம் என்னங்க எல்லாம் வந்துடும். இன்னைக்கு உலகத்துல இஸ்லாம் பாதுகாக்கப்படுது, ஈமான் பாதுகாக்கப்படுது சொன்னா அது மதரசாக்களோடு தான் பாதுகாக்கணும். மக்கள்கிட்ட இன்னைக்கு ஷரியத் இல்லாத காரணத்தினால தான் பல பிரச்சனை உண்டாது. ஷரியத் பாதுகாக்கிறது மதரசா மூலமாக. நம்முடைய தொடர்புகளை மதரசாவோட ஏற்படுத்த வேண்டிய சொல்றது. நம்முடைய ஒவ்வொரு தொடர்பையும் மதரசா ஏற்படுத்தணும். அல்லாஹ் விளங்கணும், பரிபூர்ணம் விளங்கணும், அல்லாஹ் பரிபூர்ணம் நம்பணும், அல்லாஹ் பரிபூர்ணம் நம்பணும். பெற்ற பிள்ளைகளை நம்முடைய முன்மாதிரி இருக்காங்க நிறைய, அவங்கள போல வளர்க்க முயற்சி பண்ணணும். பெற்ற பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு அவங்கள நோக்கும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறவி கூட என்னங்க, பிறக்கும் போதே கண்ணு தெரியாது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா தாய் என்ன செஞ்சாங்க, அல்லாட்ட சண்டை போட்டாங்க, அல்லாட்ட சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு என்னங்க, என் மகனுக்கு எப்படியாவது பார்வை கிடைச்சிச்சுன்னா நான் என்ன செய்யணும், என் மகனை தீனுக்காக அர்ப்பணம் செய்யணும்னு சொன்னாங்க. அதே போல ஒரு நாள் வந்துச்சு, புகாரத்தில் என்ன செஞ்சாங்க, அவங்களாகவே போய் தன்னுடைய சுய தேவை பூர்த்தி பண்ணாங்க. இப்ப விளங்குச்சு, என்னுடைய குழந்தைக்கு அல்லாஹ் பார்வை கொடுத்துட்டாங்க, பெரிய பட்டம் வாங்கிட்டாங்க, பெரிய அல்லாஹ்வுடைய வழியாகிட்டாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு ஈமான்களுக்கு பெரிய ஆதாரம் புகாரி ஷரீஃப் தான். அவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய வழி. பிற்காலத்தில் அவங்க தாயார் சந்திக்கும் போது தாயார் காலை முத்தம் கொடுத்தாங்க, தாயார் அம்மாவுடைய காலை முத்தம் கொடுத்தாங்க. அவங்க தாய் கேட்டாங்க, மகனே நீ எவ்வளவு பெரிய இமாம், நீ எவ்வளவு பெரிய இமாம், நீ இப்பயும் காலை முத்தம் கொடுக்கலாமா அப்படி சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நான் என் தாயை காலை முத்தம் கொடுக்கவில்லை, மாறாக என் சொர்க்கத்தை முத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க, என்னுடைய சொர்க்கத்தை முத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த தாய் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு நாம நம்முடைய குழந்தைய அப்படி வளர்க்க வேண்டும் சொல்றோம். என்னுடைய குழந்தைக்கு 5 வயசு தானே ஆகுது, 10 வயசு தானே ஆகுது, 12 வயசு தானே ஆகுது, என் பிள்ளை சின்ன பிள்ளை தாங்க, என்னங்க 10 தாங்க என் பொண்ணு படிக்குது, இன்னும் இருக்குங்க, நிறைய இருக்குங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு குழந்தை 7 வயசாதுன்னா தொழுக சொல்லி ஏவணும், அம்மா சொல்லணும். அதுக்கும் தொழுகலைன்னா அந்த குழந்தைய படுக்கையை விட்டு பிரிக்கணும். இது ஆண் குழந்தைக்கு சேரும், பெண் குழந்தைக்கு சேரும். 10 வயசாச்சு தொழுகை அடிக்கணும். ஹதீஸ்ல எங்கேயும் நபி ஸல்லல்லாஹு சொல்லல, அடிக்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா எங்க சொல்றாங்க, தீனை விட்டுட்டு அடி, தீன் படி நடக்கல அடி அடி என்பதாக சொல்லப்படும். இன்னைக்கு என்னுடைய குழந்தைக்கு எதுவுமே தெரியல, களிமாடை ஈமாடை பருள் தெரியல. நிக்காக போது என்னுடைய மகளுக்கு வயசு 20 வயசாச்சு, 21 வயசாச்சு, மணமகன் வீட்டாளர் பார்க்குறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, பிள்ளை குரான் ஓதுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா உடனே என்ன செய்கிறாங்க, என் பிள்ளைய ஓத வைக்கிற மாதத்தில் ஓத வைக்கணும். என்னங்க என் பிள்ளை ஆலிம் ஆயிடுச்சுங்க,
மதரசால ஓதிச்சுங்க, உடனே தீன் வந்துருமா? எப்படி? அது உண்டான நேரம், அதுக்கு உண்டான கால நேரம் கொடுக்கணும்னு சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு மதரசாக்காக நம்ம நேரம் ஒதுக்கி ஆகணும். இந்த காலத்துடைய கட்டாயம் பள்ளிவாசலுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆக வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம எல்லாம் தொழுகையாக இருந்தோம், ஆனால் தொழுக முடியல. நம்ம எல்லாம் நோன்பு வைக்க தயாராக இருந்தோம், நோன்பு வைக்க முடியல. இப்படிங்க முழு தீனை இந்த உலகம் இந்த உம்மத்து விட்டுச்சு. அதன் காரணமாக என்னங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நான் தீன் படி நடக்கலைங்க, அவரு நடக்கலைங்க, நான் என்ன பண்ண, நான் நடந்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கே, இதுவும் அழிவுக்கு போதுமானது. நாம மதரசாக்க நடத்துறோம், நாம நம்ம வீட்டு பிள்ளைய அமிச்சோம், நம்ம பிள்ளைய பார்த்து பக்கத்துல பிள்ளை வந்துச்சு, நன்மை யாருக்கு? நமக்கு தான் கிடைக்கும். நாம முடியல, வீட்டுல இல்ல, என்னங்க நம்ம சொந்த பக்கத்தில் இருந்தாங்க, அந்த பிள்ளைய மதரசாக்கு அமிச்சோம், நன்மை யாருக்கு? நமக்கு. மதரசாக்கு வர்றதுக்கு என்னங்க என்ன வேணும்? வயசு வித்தியாசமா? 50 வயசு வேணுமா? பரவாயில்ல, வாங்க சொல்லித்தர்றோம். 30 வயசா? வாங்க சொல்லித்தர்றோம். 40 வயசா சொல்லித்தரோம், வாங்க. நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம், மதரசான்னு சொன்னா அந்த மாணவிகளா இருக்கணும், கல்யாணம் இருக்கக்கூடாது, இவங்க தான் முடிவு பண்ணிட்டோம். இது தவறான கருத்து சகோதரர்களே. மதரசாக்கு எல்லாரும் வரல, எல்லாரும் ஓதலாம். எங்க பகுதியில் இப்ப நம்ம மதரசால என்னங்க 70 வயசாலு ஆலிமானார், 70 வயசாலு எங்க ஊர்ல என்னங்க 70 வயசால ஆலிமானார். அவர் ஒரு வேலை பார்க்குறாரு, என்ன செய்யறாரு? வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து மதரசால படிச்சு என்ன செஞ்சுட்டாரு, இன்னைக்கு ஆலிமாயிட்டார். அவர் சொன்னார், நான் வேலை பார்க்குறேன், என்னால் வந்து மதரசாக்கு நிறைய கொடுக்க முடியாது, ஆனால் நான் மதரசா ஓதணும்னு இருக்கேன், வந்து ஆலிமாயிட்டார். ஆண்கள்ல, பெண்கள்ல பாருங்க, கதீஜா அம்மா இருக்காங்க, எவ்வளோ தீனுக்காக செலவு செஞ்சாங்க, தன்னுடைய நேரத்தை செல்வத்தை எவ்வளோ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு மேலே 2 வீடு இருக்கும். இப்போ நம்ம இருக்கோமே, நம்ம வீட்டுக்கு மேலே ஏதாவது 2 வீடு இருக்கா? நிறைய வீடு, ஒரு வீடு தான் இருக்கு, மேலே கட்டலை. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் காலங்கள்? 1400 வருஷம் எப்படி காலம் இருந்துச்சு? இந்த மாதிரியா இருந்துச்சு? ஏதோ சாதா சீதாவாக காலம் இருக்கும், ஏதோ நாகரிகம் அப்படி இருக்கும். ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு வீட்டுக்கு மேலே 2 வீடு கட்டின வீடு அவங்க வீடு. யார் வீடு? அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் கண்ணாடினால் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, அப்படிப்பட்ட வீடு. ஆனால் தீனை எடுத்துக்கிட்டாங்க, தீனை புரிஞ்சுக்கிட்டாங்க, தீன் தான் வெற்றி என்பதாக விளங்குனாங்க, தீன்ல தான் சந்தோஷம் இருக்கு என்பதாக விளங்குனாங்க, தீன் தான் சத்திய மார்க்கம் என்பதாக விளங்குனாங்க. நான் உலகத்தில் தீனுக்காக எழுதேன்னு சொன்னா அல்லாஹ்கிட்ட 27 மடங்கு இல்லை, 70 மடங்கு இல்லை, 700 மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுப்பா என்பதாக விளங்குனாங்க. எல்லாத்தையும் தீனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியில அவங்க வஃபாத் நேரத்தில் என்னன்னு சொன்னா அவங்கள கஃபன் பண்ற கூட துணி இல்லை. அவங்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு இருந்துச்சு சொன்னா மக்கால இருந்து மதினா வரைக்கும் இருந்துச்சு. அவங்க வியாபாரம் மக்கால இருந்து மதினா வரைக்கும் இருந்துச்சு. ஒட்டகம் ஃபுல்லா இருக்கும், அது ஃபுல்லா சாமான் நிரப்பப்பட்டிருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. பல கோடிகளுக்கு அதிபதி, பல லட்சங்களுக்கு அதிபதி, அவ்வளோ பெரிய பெண். கடைசி நேரத்தில் என்னங்க, தீனுக்கா எல்லாம் ஒரு சைதாயிட்டாங்க, தீனுக்கா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் தீனுக்காக, என்னுடைய மலவுக்காக, என்னுடைய மோஃபிரத்துக்காக நான் ஒரு 1/2 மணி நேரம் மதரசாக்கு போறேன், ஒரு 1 மணி நேரம் மதரசாக்கு போறேன் கூட தயார் இல்லை. இன்னைக்கு என்னுடைய குழந்தையில மஸ்ஜிதோட இணைக்கிறேன், நான் தயார் இல்லை. இன்னைக்கு என்னுடைய பெண் குழந்தைக்கு கல்லூரி வயசாயிருச்சு, PhD படிச்சுட்டாங்க, ஆனால் என் குழந்தைக்கு ஷரியத் என்றால் என்னன்னே தெரியல, கையிலோட சட்டம் தெரியவே இல்லை, ஜனாசாவோட சட்டம் தெரியவே இல்லை, பக்கத்துட்டு என்ன ஹக்கு தெரியவே இல்லை, சொந்த பக்கத்துடைய ஹக்கு என்ன தெரியவே இல்லை, குனூத்து தெரியவே இல்லை, அத்தஹியாத்து தெரியவே இல்லை, குரான்ல வெளிப்பொருள், தொழுகையில வெளிப்பொருள் உள்பொருள் தெரியவே இல்லை, இன்னும் எத்தனை விஷயம் தெரியவே இல்லை. ஆனா நான் நினைச்சுக்கிட்டேன், நான் தீன்தாரின்னு நினைச்சுக்கிட்டேன், நான் தீன்தாரி நினைச்சுக்கிட்டேன். என்னுடைய பேரு என்னங்க பாத்திமா, என்னுடைய பேரு அப்துல்லா, என்னுடைய பேர் அப்துல் முனாஃப், என்னுடைய பேரு என்னங்க அப்துல் ரஸாக் என்பதாக நினைத்து கொண்டேன். நான் சுருக்கத்துக்கு பேரே நினைச்சுக்கிட்டேன். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சரி என்னங்க, நாளை கியாமத்துல மனுஷன் நிப்பாட்டி கேட்பான், உன் வயசு எப்படிப்பா செலவு செஞ்ச, உன் வயசு எப்படி செலவு செஞ்ச? அதுல குறிப்பாக கேட்பான், உன்னுடைய வாலிபத்தை எப்படி செலவு செஞ்ச? நிச்சயம் கேட்பான், ஆண்டையும் கேட்பான், பெண்ணிட்டையும் கேட்பான்.
அதே போல எந்த அளவுக்கு இல்முக்கு படிச்சுக்கிட்ட அதையும் கேட்பான். அதை எந்த அடிப்படையில அமல் செஞ்சுன்னு கேட்பான். ஆக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையுமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சகோதரர், எதையும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பகுதியில் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, மதரசாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. கெஞ்சுறாங்க, வாங்க வீட்டுக்கு வந்து கெஞ்சுறாங்க, பள்ளிவாசல் வாயில் மூலமா கெஞ்சுறாங்க, பல உலமா செய்தி வருது, எப்படியாவது மதரசாக்கு வந்துருங்க, எப்படியாவது மதரசாக்கு வாங்க, எப்படியா இல்மை எடுத்துக்கொள்ளுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எப்படிங்க ஒரு வெள்ள பிரளயம் ஏற்பட்டுச்சு, பெரிய வெள்ள பிரளயம் ஏற்பட்டுச்சு. அந்த கப்பலில் யாரெல்லாம் ஏற்றிக்கிட்டாங்களோ, கப்பலில் யாரெல்லாம் ஏறிட்டாங்களோ எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் வெற்றி எடுத்துட்டாங்க. கப்பலில் யாரெல்லாம் ஏறலையோ எல்லாமே ஹலாக், என்னங்க எல்லாமே கொல்லப்பட்டாங்க, எல்லாமே பாதிப்பு வந்துச்சு. அதே போல இந்த காலத்தில் என்னங்க இன்னொரு கப்பலை போல மதரசாக்கள், நம்முடைய தொடர்பு மதரசாவோடு இணைந்து விட வேண்டும், நம்முடைய தொடர்பு தாவத்தோடு இணைந்து விட வேண்டும், நம்முடைய தொடர்பு அல்லாஹ்வுடைய நன்மை ஏவின் பக்கமாக இணைந்து விட வேண்டும், நம்முடைய தொடர்பு தீமையை தடுக்கும் பக்கம் இணைந்து விட வேண்டும். நம்முடைய காலங்கள் நேரங்கள் எல்லாம் என்னங்க தீனோடு இணைஞ்சிடும். மாஷா அல்லாஹ் அந்த அளவு இணைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாப்பான், நம்மளை நிச்சயமா சத்திய பாதுகாப்பான். நம்ம நிம்மதியாக உறக்கம், நிம்மதியாக சந்தோஷம், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். இல்ல காசு பணம் நிறைய இருக்கும், செல்வம் நிறைய இருக்கும், அல்லாஹ் நிம்மதி இல்லை. எத்தனையோ வீடுகள்ல பார்த்துட்டு தான் இருக்கும், நிறைய செல்வம் இருக்கு ஆனா சந்தோஷம் இல்லை. நிறைய வீடுகளை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாம் சந்தோஷம் இருக்கு, எல்லாம் இருக்கு, படுத்த தூக்கம் இல்லை. எத்தனை வீடுகள்ல எல்லாம் இருக்கு, சாப்பிட முடியல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம விளங்கணும், நிச்சயமாக சுகத்தை அல்லாஹ் தீனுக்குள்ள ஒளித்து வைத்திருக்கின்றான். நிச்சயமாக சுகத்தை தீனுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான், சந்தோஷம் தீனுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான், ராகத்தை தீனுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான், நிம்மதியை ஒளிச்சு வச்சிருக்கான். நம்ம நிம்மதி எங்க தேடுறோம்? காசுல தேடுறோம், பணத்தை தேடுறோம், ஆட்சியில தேடுறோம், அதிகாரத்தை தேடுறோம், படிப்புல தேடுறோம். நிச்சயமா சத்தியமாக படிப்புல, ஆட்சியில, அதிகாரத்துல எதுலையும் சந்தோஷத்துல வைக்கவே இல்லை. வெற்றி எல்லாம் இதுல வச்சிருக்கா, தீனுக்குள்ள வச்சிருக்கான். ஒரு மனிதர் உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறாரு, இது சுன்னத்து, இந்த சுன்னத்துக்கு நிச்சயமாக அல்லாட்ட பெரிய அந்தஸ்து இருக்கு, கூலி இருக்கு. ஒரு மனிதர் தொழுகையில மிஸ்வாக் செய்யறாரு, நிச்சயமாக இதுக்கு அல்லாட்ட அந்தஸ்து இருக்கு. ஒரு முறை சஹாபாக்கள் முன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுல உமர் ரலியல்லாஹு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுல பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தாங்க, மன்னர் இருந்தாங்க. கொஞ்சம் சாப்பாடு கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து உமர்ல என்ன செஞ்சாங்க, தான் பக்கம் போட்டு சாப்பிட்டாங்க. அங்க கேட்டாங்க, கலீஃபா அவர்களே, பெரிய பெரிய மன்னர்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் சாப்பாடு தானே, ஒரு சில பருக்க தானே, ஒரு சில அரிசி தானே, இதையே எடுத்து போட்டு சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த மடையர்களுக்காக வீடியோ சுண்ணத்து விடுவேன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நாம தெரிந்து கொண்டே விளங்கி கொண்டே நல்லா தெரிஞ்சுக்கிட்டே என்னங்க மதரசா விட்டு விலகி இருக்கிறோம், தீனுடைய கல்வியை விட்டு விலகி இருக்கிறோம், தீனுடைய குரானை விட்டு விலகி இருக்கிறோம். நல்லா மன்னிக்க வேண்டும் சொல்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம பெரிய பொறுப்பு இருக்கு. மாஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய நபர்கள் நம்ம கொஞ்சமா இருந்தாலும் என்னங்க, எப்படி ஆரம்பத்தில் தீன ஆரம்பிக்க முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் 5 பேர் தான், அந்த 5 பேர் கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு என்னங்க முஸ்லீம்கள் உலகத்தில் 250 கோடி மக்கள் இருக்காங்க, இந்த 5 பேருக்கு கவலை தான். இன்னைக்கு நமக்கு முன்னாடி பேசும்போது என்னங்க சில நபர் வந்திருக்குமா தெரியலாம், நிச்சயமாக சத்தியமாக உங்களுடைய கவலை, இங்க வந்தருடைய கவலை என்னங்க ஆகும், முழு உலகத்துக்கு தீன எடுத்துக்கொண்டு முழு உலகத்தையும் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்யலாமா? அதுக்காக நம்ம எல்லாம் முடிவு செய்யணும். போனதெல்லாம் போயிருச்சு, எப்படிங்க போனதெல்லாம் போயிருச்சு, என்னங்க நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, கடந்ததெல்லாம் கடந்துருச்சு. இனிமேல் என்ன செய்யணும், நம்முடைய குழந்தைகளை மக்தபோடு இணைத்து விட வேண்டும், நம்முடைய குழந்தைகளை நம்முடைய உலமாக்களோடு இணைத்திட வேண்டும், நம்முடைய வீட்டுடைய ஒவ்வொரு ஆண்களையும் பள்ளிவாசல் நடக்கிற அமல்களோடு இணைச்சிடணும். பள்ளிவாசல் அமல்கள் கொண்டு ஜொலிக்க வைக்க வேண்டும் சொல்லுவாங்க. நம்ம வீடுகளும் ஜொலிக்கணும். காலையில் தஹஜ்ஜுல எந்திரிச்சு வரணும், ஃபஜ்ர் தொழுகணும், ஹதீஸ் கிதாப் படிக்கணும், சூரா யாசின் ஓதணும், திக்ர் திலாவத் செய்யப்பட வேண்டும், இஷ்ராக் தொழுக வேண்டும். பிறகு நாஸ்தா முடிச்சுட்டு என்னங்க ஷரியத் அடிப்படையில் நாஸ்தா சாப்பிடணும். ஷரியத் குர்ஆன் எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி உணவு சமைக்க வேண்டும். உணவு சமைக்கிறது எப்படி சரியா சொல்லிட்டு பழைய இருக்கோமா? உணவு சமைப்பது எப்படி எப்படி சமைக்க சொல்லியிருக்கு, வாங்க நிஸ்வான் மாஸ்டர் சொல்லி தருவாங்க.
உணவு எப்படி சமைக்கணும், சமைச்சணும் எப்படி சாப்பிடணும் மதரசாவை சொல்லி தருவாங்க. எப்படி தூங்கணும் மதரசாவை சொல்லி தருவாங்க. எப்படி தூங்கி எந்திரிக்கணும் மதரசாவை சொல்லி தருவாங்க. எப்படி தாயிட்ட ஒரு மகன் பேசணும் மதரசாவை சொல்லி தருவாங்க. எப்படி ஒரு தந்தை நடந்து கொள்ள வேண்டும் மதரசாவை சொல்லி தருவாங்க. ஆக இந்த இவ்வளவோ விஷயங்களை நம்ம மறந்த நிலையில் இருக்கும் சகோதரர்களே. இந்த மறை தெரியறதுக்காக தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த காலத்தில் தீன உழைப்பில் நமக்கு கொடுத்துருக்கான். அந்த அடிப்படையில் தான் மதரசாவும் கொடுத்துருக்கான். நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை மக்தவோட நிஸ்வான்களோட குறிப்பாக கல்லூரி மாணவிகள் குறிப்பாக ஸ்கூல் மாணவிகள் என்னங்க இன்னைக்கு ஸ்கூல் மாணவிகளுக்கு நேரமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில் ஸ்கூல் போறாங்க மாணவிகள், எப்போ வர்றாங்க, இரவு வர்றாங்க. கல்லூரி மாணவிகள் எப்போ வர்றாங்க, ஒரு நாள் காலைல போயிட்டா சொல்லவே வேணாம், ரொம்ப தாமதம் வர்றாங்க. பாடம் படிக்கிற நேரம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடம் படிக்க நேரம் இல்லை. அதே போல அல்லாஹ் விளங்க வேணுமே, அவங்க அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அதற்காக தினசரி இன்னைக்கு நம்முடைய ஓய்வான நேரங்களில் மதரசா போகணும். தினசரி ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மதரசா ஒதுக்கி விடணும்னு சொல்லுவோம். மாஷா அல்லாஹ் நம்முடைய பகுதியில் அந்த அடிப்படையில் தான் மாஷா அல்லாஹ்